ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனல். நாங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நாங்கள் தமிழ் சினிமாவில் மட்டுமில்ல தமிழ் அரசியலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நம்ம விஜய் அண்ணா ஒரு நடிகராக மட்டுமில்ல, இப்போது அவர் அரசியல் தலைவராக பாதையில தன்னுடைய நிலையை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அண்மையில் அவர் தொடங்கிய புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு இந்த படம். இந்த கட்சி தமிழக அரசியல புதிய அத்தியாயத்தை தொடங்கும் இருக்கு. அதனால எல்லாரும் அதை நம்புறாங்க, நானும் தான். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு பட்சத்துல எங்களோட எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கைஸ் ப்ளீஸ். நாங்க போடுற புது சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேர எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் அண்ணா தற்போது ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இது எல்லாருக்கும் தெரியும். இது அவரது கடைசி திரைப்படம் என கூறப்படுறதுனால ரசிகர்களிடம் மிகுந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. இந்த படத்துல முக்கிய படப்பிடிப்புகள் வந்து சென்னையில நடந்துட்டு வருது. விஜய் அண்ணா படப்பிடிப்பு இடத்துல இருந்து வெளியே வரும்போது, அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது அவரை பார்ப்பதற்கான நிறைய ரசிகர்கள் கூடியிருப்பாங்க. அவங்கள பார்த்து கை அசைத்து காட்டுவதும் அவருடைய ஒரு பாசத்தையும் நெருக்கத்தையும் அவர் வெளிக்காட்டி வரதும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த ஜனநாயகன் படத்துல மிக முக்கியமான அம்சம் கேட்டீங்கன்னா இசை. இந்த இசையை இயக்குறது வந்து அனிருத். விஜய் அண்ணா அனிருத் கூட்டணியாவது பல வெற்றி பாடல்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காங்க. தற்போது வந்த தகவலின்படி ஜனநாயகன் படத்துல இடம்பெறும் ஒரு முக்கிய பாடல வந்து சமீபத்துல யூடியூப்ல அதிக ட்ரெண்ட் இருக்கிற ஹனுமான் கைண்ட் என்கிற ஒரு சிங்கரால ஒரு பாட்டு வந்து பாடப்படுறதாக அனிருத் சொல்லியிருக்காரு. இது இசையமைப்பாளர் அனிருத்தின் சூப்பர் பிளான். இது உண்மையா என்பது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரும். ரசிகர்கள் இது பெரிதும் எக்ஸ்பெக்டேஷனோட பெரிய சர்ப்ரைஸோட இருக்காங்க. நடிப்புல வெற்றி உச்சியை தொட்டு நம்ம விஜய் அண்ணா இப்போது புதிய அரசியல் சவாலான பாதையில இறங்க தயாரா இருக்காரு. அதுதான் அரசியல். அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்று அரசியல் வாசல்ல வந்து பேசப்படும் முக்கியமான தலைப்பாக மாறிவிட்டது. ரசிகர்கள் மட்டுமில்ல, அரசியல் ஆய்வாளருக்கும் அவரது அடுத்த நகர்வுகள் அவரை கவனிச்சுட்டே இருக்காங்க. 2026 ஆண்டு நடைபெற இருக்கும் ஒரு சட்டசபை தேர்தலில் தனது கட்சி மூலம் களத்துல இறங்க நம்ம விஜய் அண்ணா இருக்காரு. இது அவர் மக்கள் மத்தியில நேரடியாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா எங்களால பார்க்க முடியுது. அவரது கட்சி இப்போது அடிப்படை அமைப்புகளை அமைக்கும் பணியில வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. இருப்பினும் விஜய் அண்ணா வந்து இன்னும் முழுசாக வந்து களத்துல இறங்கலன்னு சொல்லலாம் அரசியல்ல. காரணம், ஜனநாயகன் படத்துல அவர் இன்னும் படப்பிடிப்பு இருக்கனால ஜனநாயகன் என்ற பெயரே அரசியல் சாயலை நமக்கு கூறுது. இந்த படம் விஜய் அண்ணாவோட அரசியல் எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு சின்னமாக இருக்கும் என ரசிகர்களால் நம்பப்படுது. அது வெறும் கற்பனை அல்ல. விஜய் அண்ணா பல முறை தனது படங்கள்ல சமூக நீதி, கல்வி, மக்கள் நலம், ஊழல் எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி இருக்காரு. இப்போது ஜனநாயகன் படத்திலும் அதே மாதிரியான ஒரு அரசியல் செய்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு அரசியல் அறிமுக துவக்கம் போன்றதாக இருக்கக்கூடும் என்பதனாலதான் 2026 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அவர் தயாரா இருக்காரு. காரணம், 2026 ஆண்டு நம்ம விஜய் அண்ணா சிஎம் பொசிஷனுக்கு வர போறாரு, வின் பண்ண போறாரு. சோ அதுக்கு முன்கூட்டியே தன்னுடைய கொள்கைகள் என்ன இந்த படத்தின் மூலமாக அவர் தெரிவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அண்ணாவோட இணையும் இந்த இசையமைப்பாளர் அனிருத். இவருடைய பேரை கேட்டாலே பல ரசிகர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும். கத்தி, மாஸ்டர் லியோ இவை அனைத்தும் வந்து விஜய் அனிருத்தும் கூட்டணி ரசிகரின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒரு கூட்டணி. இனிமேலாச்சு இந்த கூட்டணியில ஜனநாயகன் ஒரு புது வரலாறு படைக்கும் என நம்பப்படுது. இந்த படத்துல வர பாடல் விஜய் அண்ணா அரசியல் நோக்கங்களை பிரதிபலிக்கும் என்ற வரிகள், எமோஷனல் சீன்கள், மெட்டுக்கள் மற்றும் மாஸ் பீட்டுகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்களும் அதான் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. ஹனுமான் கைண்ட் சொன்னா அவர் புதிய தலைமுறை சிங்கர்னு சொல்லலாம், புதிய ராப்பர்னு சொல்லலாம். இந்த கூட்டணி சேரும் போது எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு. இவர் சமீபத்தில் வெளியிட்ட பாடல்கள் வந்து யூடியூப்ல, ஸ்பாட்டிஃபைல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அவருடைய டிராப் கலந்த பாணி தமிழ் இசையில் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி வரும் நம்பப்படுது. அப்படியானவர் வந்து விஜய் படத்துல பாடுறாருண்டா அது ரசிகரிடம் ஒரு பெரிய ஹைப்பை உருவாக்கும். இது புதிய தலைமுறை ரசிகரையும் தளபதி ரசிகர்களையும் கனெக்ட் பண்ண ஒரு விஷயமா நான் பாக்குறேன். விஜய் அண்ணா தனது கடைசி படத்தின் மூலம் ரசிகரிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லலாம் என நம்பப்படுது. இது வெறும் ஒரு சினிமா படம் மட்டுமல்ல, அரசியல் அறிமுக உரை போலவும் இருக்கக்கூடும். மக்களுக்கு சேவை செய்யும் விழிப்புணர்வை அவர் கொண்டு வருவாரு. அரசியலுக்கு அவர் முதல் படி எடுக்கும் ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இதற்கு முன் எம்ஜிஆர் எடுத்துக்கொள்ளலாம், விஜயகாந்த் எடுத்துக்கொள்ளலாம் போன்றவங்களை எடுத்த பாதை தான் இப்ப விஜய் அண்ணா எடுத்திருக்காரு. இந்த பயணம் எவ்வாறு வெற்றி அடையும் என்பதை நாங்க பார்த்து ரசிக்க வேணும். ஏன்னா விஜய் அண்ணா நம்மளை நம்பி வராரு, நாம தான் சப்போர்ட் பண்ணணும். வீட்டுக்கு முழு ஓட்டும் விஜய் அண்ணாக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் கைஸ் ப்ளீஸ். ஏன்னா ஒரு உயரத்துல இருக்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அந்த பொசிஷனே வேணா, நான் மக்களுக்காக வாரன்னு சொல்லி வார ஒரு நம்மளை நம்பி வர ஒருத்தரை நாம தான் வர வைக்கணும். ப்ளீஸ் கைஸ், அவரே அக்செப்ட் பண்ணி சிஎம் சீட்ல அவர் உட்கார வைக்கணும். அதான் என் ஆசை. அரசியல் விமர்சகர்களும் ஆர்வமாக எதிர்நோக்கி இருப்பதா இதுல முக்கியமான விஷயம். சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்க போற புது சினிமா நியூஸ், ஒரு உண்மையான தகவல் உங்கள்ட்ட ஷேர் பண்ண இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். பாய்.